ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிக்தியா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இஃப்தார் ரெசிபி பார்த்திங்கன்னா வடா பாவ். என் பையனுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இதை பண்ண சொல்லி அவன் கேட்டிருந்தான். நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. இதோட ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கூட வந்து 2 சட்னி பண்ணியிருந்தேன், க்ரீன் சட்னி அண்ட் புளி சட்னி. அதோட 2 ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணல, அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த வடை ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க. இது வந்து பஜ்ஜி மாவு, அதாவது கடல மாவில் வந்து உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இது மாதிரி பூந்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 4-5 பூண்டு கார்லிக் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரை சட்னி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரை சட்னி தான் வடை பாவுக்கு. இந்த பூந்தியை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் பூந்தி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வறுத்த கார்லிக்கு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இதை ட்ரை சட்னின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி க்ரீன் சட்னி, இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணல. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, சீரகம்லாம் போட்டு தாளித்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நமக்கு வந்து அந்த வடைக்கு தேவையான இது ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் புளி சட்னி பண்ணியிருந்தேன். புளியும் டேட்ஸும் போட்டு சட்னி பண்ணியிருந்தேன். இதுவும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியுங்கிறனால ரெசிபி நான் போடல. இப்போ வந்து இதை பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்குங்க வந்து நம்ம பால் மாதிரி பிடிச்சி அந்த பஜ்ஜி மிக்ஸில் வந்து நம்ம போட்டு எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுமாரி கடையிலேயே வாங்க மாட்டேன், நீ தான் பண்ணணும்னு பையன் சொல்லிட்டான். இது ரொம்ப ஈஸி, பெரிய வேலையெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ஈஸி. இது மாதிரி நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இப்போ வந்து வடை பாவுனா க்ரீன் சில்லி இல்லாமல் எப்படி, அதனால் க்ரீன் சில்லி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போடும்போது ஆயிலில் கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது வந்து ரேசர் நடுவில் ஒரு கீரல் போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகிக்கும். இதுக்கு மேலே உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளோட இஃப்தார் ரெசிபி ரெடி. சாக்லேட் மில்க் ஷேக்கும் வடை பாவும் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி நாங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி வடை, சமோசா, பஜ்ஜி அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி சாட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வடை பாவ், பாவ் பாஜி, மசால் பூரி, இதெல்லாமே வந்து எங்களோட சாட் ஐட்டம்ஸில் ஃபேவரெட்டு. அது வெளியே சாப்பிட்டா அன்ஹெல்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணிடுவோம். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சாட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான். இப்போ பாருங்கள், நம்ம வடை பாவை அசம்பிள் பண்ணிக்கலாம். இதை பாவ் ப்ரெட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சாதா ஸ்லைஸ் ப்ரெட்லேயுமே பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்லைஸ் ப்ரெட்டில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் பாவ் ப்ரெட்டோட. இப்போ வந்து இதை புதினா சட்னி, இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவங்களோட இஷ்டம். இதுக்கப்புறம் வந்து இந்த புளி சட்னி, புளியும் டேட்ஸும் போட்டு பண்ணுற சட்னி வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இனிப்பு, புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்கவுங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நம்ம சட்னி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ட்ரை பொடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பூந்தி, கார்லிக்லாம் போட்டு, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வடை பாவுக்கு. அது இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்து ஒரு வடையை வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் மறுபடியும் அந்த பொடி போட்டுக்கலாம். அந்த பூந்தி கொஞ்சம் நான் வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி, அவ்வளோதான். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். செம்மையாக இருந்துச்சு. அந்த க்ரீன் சில்லியோட காரம் ஃப்ரை பண்ணுறதுனால வந்து பெருசாக காரம்லாம் நமக்கு இருக்காது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பின் பண்ணுங்கள், ட்ரை பண்ணலாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன இஃப்தார் ரெசிபின்னு சொல்லிட்டு பின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.